ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து சனி பெயர்ச்சி. நைட்டு ஒரு 9 மணிக்கு தான் வந்து கோவிலுக்கே வந்து போயிருந்தோம். 9 மணிக்கு போறப்பயே பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்து போய்க்கிட்டு, வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சிக்குலாம் நல்லா கடத்தெருலாம் இருக்கும். நல்லா லைட்லாம் போட்டு நல்லா சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. காலையலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கூட்டம் இல்லையாம். கொஞ்சம் ஈவினிங் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கூட்டம் வந்தது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நாங்க போறப்ப பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பரவால்ல. கழிலாம் நட்டு தான் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் நாங்க டைரக்ட்டா வந்து சாமிய போய் பார்க்குற மாரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு போன உடனே எம்பெருமான வணங்கிட்டு, அதுக்கப்புறம் போய் சனி பகவான பார்க்கறதுக்காக போயிருந்தோம். நெறைய பேர் நெறைய விதத்துல வந்து சொல்றாங்க. இந்த மாரி கோவிலுக்கு போய் விளக்கேத்துறேன்ற பேர்ல பாவத்த வந்து சேர்த்துக்காதீங்க. விளக்கேத்துறதுன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா? அங்க வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம அழகா ஏத்தி வச்சுட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் கல்வெட்டுலாம் இருக்கு. அந்த செவுத்து மேல, அது மேல, இது மேல எல்லாத்து மேலயும் ஏத்தி வச்சிருக்காங்க. அது இல்லாம பக்கத்திலேயே வந்து குப்பை தொட்டி இருக்கு. அதெல்லாம் அந்த இந்த வாங்கிட்டு போற அந்த பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா? அத கூட போடாம அப்படியே வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் வந்து கூட சேர்ந்து தான் எரிஞ்சுட்டு இருக்கு. என்னதான் வந்து நம்ம என்னதான் சொன்னாலுமே, அவங்க வந்து மாற போறதில்லன்ற மாரி அப்படிதான் இருந்தது. விளக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஏத்தி வச்சு, திகி திகின்னு எரிஞ்சுட்டு தான் இருந்துட்டு, போயிட்டு ஒரு 5 விளக்கு வாங்கி ஆளாளுக்கு ஒரு விளக்கு அப்படின்ற மாரி ஏத்திட்டு, சனி பகவான போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த 2 வருஷம் 2, 3 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, படாத கஷ்டம் இல்ல. எதுவா இருந்தாலும் தாங்குற மாரி குடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் இங்க அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நைட்டு 9 மணிக்கு போனதால கொஞ்சம் அலங்காரம்லாம் பூலாம் வந்து காஞ்சு போன மாரி தான் இருந்தது. அத விட இங்க பாருங்களேன் நந்திக்கிட்ட எப்படி வந்து விளக்குலாம் ஏத்தி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒண்ணு மட்டும் எனக்கு காதுல விழுந்தது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அப்படிதான் இருக்காங்க. நம்ம அத ஏதோ சனி பகவான் வந்து அவர் போய் கும்பிட்டாலே ஏதோ வந்து பண்ணிடுவாரு அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாம ஒருத்தர் சொன்னாரு பார்த்தீங்களா, தேங்காய் வந்து அர்ச்சனை பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அந்த தேங்காவ வந்து இங்கேயே போட்டு வா, வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்து சொன்னாரு. என்னடா இது இன்னுமா இந்த மாரிலாம் இருக்கிறீங்க அப்படின்ற மாரி இருந்தது. சனி பகவான் மாரி கொடுப்பாரும் இல்ல, கெடுப்பாரும் இல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏதோ சனி பகவான் வந்து நம்ம வீட்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு போயிருந்தா ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்ற மாரி ஒரு சிலவங்க அப்படிதான் நெனச்சுட்டு இருக்காங்க இன்னுமே.